அனைவருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங். பைமோட் ஷாப்பிங். நம்ம இன்றைக்கி எந்த கோவில் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈரோடு சிட்டிக்குள்ளேயே இருக்கக்கூடிய திண்டல் வேலாயுத சாமி திருக்கோவில் பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. இது 14ஆம் நூற்றாண்டை சார்ந்த கோவில். கிபி 14ஆம் நூற்றாண்டை சார்ந்த கோவில். இந்த கோவிலோட சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, முருகனுக்கு நிறைய இடத்துல நம்ம கோவில் பார்த்துருக்கோம். இந்த கோவில் மிக சிறப்பு பெற்றது. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா முருகன் கோவில் எல்லாமே மலை குன்றின் மேல் தான் உள்ளது. இந்த கோவிலும் 60 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, அருணகிரிநாதர் பாடல் பெற்ற 178 தலங்களில் திண்டல் மலை வேலாயுத சாமி கோவிலும் ஒன்று. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, முருகனுக்கு நமக்கு தெரியுங்க, முக்கியமான திருவிழாக்கள், முக்கியமான நாட்கள், சிறப்பான அபிஷேகங்கள்லாம் நடைபெறும். இங்கே 3 கால பூஜை நடைபெறுகிறது. அதே மாதிரி முக்கியமான விழாவான நம்ம கந்த சஷ்டி கவசம், கார்த்திகை தீபம், பங்குனி உத்திரம், சஷ்டி, சித்ரா பௌர்ணமி, மற்ற மாதங்களில் உள்ள பௌர்ணமி நாட்கள், அமாவாசை நாட்கள், இந்த நாட்களில் மிக சிறப்பாக அபிஷேகத்தோட மக்கள் நிறைய நம்ம முருகனை தரிசித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இங்கு இடும்பனுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. நம்ம ஆரம்பத்துலேயும் பார்த்துருப்போமே, உள்ளே வரும்போது எல்லா கோவிலுமே விநாயகர் இருப்பார். அதே மாதிரி இங்கேயும் நம்ம அரச மரத்தடியில் விநாயகர் வீற்றிருக்கிறார். படிக்கட்டு வழியாக வந்த உடனே மூலவர் தான் முதல்ல தெரிவாருங்க. மூலவரை நம்ம சிறப்பாக தரிசித்தோம். இந்த கோவில் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இதுவரையுமே மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டது தாங்க. ஈரோடு மாநகராட்சிக்கு எல்லைக்கு உட்பட்டு அமைந்துள்ளது. இந்த கோவிலை நாங்கள் தரிசித்து விட்டு மிக சிறப்பான ஒரு தரிசனம் கிடைச்சது எங்களுக்கு. மக்களும் நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, அதோட சைடில் ஒரு கீழ்ப்பகுதியில் படிக்கட்டு வழியாக சென்றால் பார்த்திங்க அப்படின்னா, சமய பெரியார்கள் வாழ்ந்த பகுதியாக, சன்னியாசிகள் வாழ்ந்த பகுதியாக இங்கே இருக்குதுங்க. இது அந்த காலத்தில் வாழ்ந்த சன்னியாசிகளுக்கு தனியாக ஒரு சின்னதாக ஒரு குன்று மாதிரி அமைத்து உள்ளார்கள். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா, அதே பக்கத்துலேயே கார் பார்க்கிங்கு வச்சுருக்காங்க. விவிஐபி தான் மேக்ஸிமம் மேலே போகிறாங்க காரில். ஏன்னா அதுக்கு படிக்கட்டு வழியாக மக்கள் நடந்து போவாங்க. கார் வழியாக போகிறவங்க அதற்கென்று தனியாக பாதை அமைத்துள்ளார்கள். நாங்கள் வரும்போது படிக்கட்டு வழியாக சென்று முருகனை தரிசித்து விட்டு செல்லும்போது விஐபிகள் வரக்கூடிய பகுதியில் நடந்து சென்றோம். நடந்து செல்லும்போது ரொம்ப ஸ்லோவமாக இருக்கும், சீக்கிரம் சென்ற மாதிரி இருக்கும். பொதுவாக இது 60 மீட்டர் உயரங்கிறதால ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நடந்து போயிடலாங்க, படிக்கட்டு வழியாக சென்றாலும். ஈரோடு சிட்டிக்குள்ளேயே இருக்கிறதால, மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியிலே அமைந்துள்ளதால் மிக சிறப்பான அபிஷேகங்களை மக்கள் வாரத்தில் 2 முறை 3 முறை தரிசித்துவிட்டு செல்கிறார்கள். நீங்களும் இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முருகனை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ.